ஹாய் ஹலோ காய்ஸ் how are you all? இன்றைக்கி நான் எந்த படத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு 2 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஏன்னா நான் படம் பார்த்து தியேட்டரில் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பற்றி பேசணும்னு நினச்சி டைம் இல்லாமல் ரொம்ப நாள் ஒரு ப்ரொகாஸ்டினேட் பண்ண படம் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். இது வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 5 சொல்ல 6 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 6 நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா ரீசனாக வந்து எல்லா ஃபைனல் டெஸ்டினேஷன் படமும் நான் பார்த்துருக்கேன். என்னோட பெஸ்ட்டு ஃபேவரட் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 2 தான். அந்த மாதிரி ட்ராமடைஸ் பண்ண ஒரு ஜென்ரேஷனை ட்ராமடைஸ் பண்ண ஒரு படமே இருக்குது. இந்த ட்ரக்கை பார்த்தாலும் சரி, அதில் இருக்க ஒவ்வொரு டெத், அந்த லேடராக இருந்தாலும் சரி, ட்ரெயின் ஃபஸ்ட் பார்ட்டோட ட்ரெயினாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ டோன்ட் நோ ஒய், பட் ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் வெரி வெரி இன்னும் ஒரு 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 ப்ரீகர்சர்னு சொல்லப்படுற ஒரு ஒரு முன்னாள் படத்தையே தூக்கி பயங்கரமாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பில்டப் எல்லாத்தையுமே தூக்கி அடுத்த ஹையில் கொண்டு போய் அந்த பாரையே தூக்கி ஹை செட்டில் வச்சது வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 2 தான். ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃப்ரான்ச்சைஸ்க்கு 3 வாஸ் 4 வாஸ் அகெயின் ஓகே, பட் 5 வாஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டிங். அந்த கிரிட்ஜெலாம் வச்சு ரொம்ப போர் மேடாக போர் காஸ்ட்டாக அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கேரக்டர் எல்லாம் கொண்டு போனாங்க. இந்தமாதிரி ஒருத்தங்க பாரு ஒருத்தவங்க சாவடிக்கணும், அந்த டெத்தோட ரூல்ஸ்லாம் அடுத்து தூக்கி எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹோல் நியூ ஒரு ஹோலிஸ்டிக் வியூ கொடுத்துருக்காங்க. நம்ம நினைப்போம்ல, எப்படி இவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா, ஏன் இவ்வளோ பேருக்கு முதல்ல இன்ட்யூஷன் வருது, அந்த ஹீரோ ஆஃப் த கேரக்டருக்கு ஏன் இன்ட்யூஷனாக முதல்ல வருது, ஏன் அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் வருது, அதுக்கப்புறம் ஏன் ஒவ்வொருத்தங்களாம் சாவறாங்க, இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இட் வாஸ் லைக் பல ஜென்ரேஷன்ஸாக இவங்கெல்லாம் அந்த ஒரு இன்சிடெண்ட் இந்த படத்தில் காட்டுற ஒரு ப்ரைமரி இன்சிடெண்ட் அதில் எல்லாருமே காப்பாற்றப்பட்டதால் அந்த மொத்த தலைமுறையுமே எரேஸ் ஆகணும், அதுக்கு டெத்து இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஹோலிஸ்டிக்கான வியூ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வெரி வெரி பாசிட்டிவான விஷயம். படமாக அந்த கான்செப்டாக ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. இதுதான் இத்தனை நாளாக ஃபைனல் டெஸ்டினேஷன் மிஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. வெறும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டெத், இட்ஸ் அபவுட் வாட்ஸ் த ஸ்க்ரீன் பிளே, வாட்ஸ் த மோட்டிவ் பிஹைண்ட் த டெத். அது வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ஒன்று ப்ளே பண்ணும். 4th பார்ட்டு 5th பார்ட் வந்து ரொம்ப போராக இருந்துச்சு. அந்த பிரிட்ஜு சீக்வன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே ரொம்ப போராக இருந்துச்சு. கடைசியாக அது வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் என்னால் கொல்ல முடியலை அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணுறதாகட்டும், இருக்கிறதுலே சாவாது இந்த பொண்ணு தான், பட் ஷீ டிசர்வ்ஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொல்ல போகிறதாகட்டும், அந்த மாதிரி 1-2 மொமெண்ட்ஸ் தான் குவாலிட்டியாக இருந்துச்சு. தவிர என்டையர் மூவியே ரொம்ப ரொம்ப சுமார் தான். அண்ட் தென் ஃபைனலி முடித்த விதம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆஹா ஓஹோ கனெக்ட் பண்ணலாம், ஆஹா ஓஹோ கனெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் ஜெனரேஷனோட பிளிங்க் பண்ண மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு இன்ட்யூஷனில் தான் இவனே தப்பிச்சிருக்கான், அவரோட மொத்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸையும் சேர்த்து சம்பாரித்து எல்லாத்தையுமே தப்பிச்சு வந்திருக்கான். இன்ஸ்டிங்க்டிவாக இன்னொருத்தருக்கு அது மாதிரி வருது, அவங்க தப்பிச்சு ஓடுறாங்கன்னா பின்னாடி இவனும் டீஃபால்ட்டாக ஓடணும்ல, அப்படி ஓடல, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் அதேமாதிரி கையை அறுத்துட்டு என்ன ஃப்ளைட் இது அப்படிலாம் கேட்டு டக்குன்னு சேர்த்து போயிடறான். அந்த அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மேபி சில பேருக்கு வந்து எனக்கு நடந்தது தெரியும், மற்றவங்கள நடந்தது எப்படி நான் நம்புறதும் அப்படிங்கிறது தெரியாமல் கூட மெயின் ஹீரோக்கு இருந்திருக்கலாம். பட் அகைன் அது வந்து கொஞ்சம் லேசி ரைட்டிங்காக இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை எனக்கு. ஆனால் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸில் எப்படின்னா ரொம்ப குவாலிட்டியாக இத்தனை டெத்து நடந்ததுக்கான காரணம் என்ன, ரேண்டமாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும் ஆனால் சாகலை, ஏன் அந்த டெத்து ஏன் அந்த ஈவெண்ட் நடக்கணும், அதுலேயே பர்டிகுலர் இத்தனை பேர் சாகணுங்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க் இருக்குது. ஏன்னா தே ஹாவ் சீட்டட் டெத். அந்த பிளட் லைனே பல பேர் இந்த ஜென்ரேஷனே இருந்திருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஹோலிஸ்டிக்கான செம்மையான ஒரு வேலிடான விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேவாக அந்த இடத்துல தே ஹவ் புல்ட் இட் ஆஃப் கிரேட். டெத் சீனாக பார்க்குறப்ப அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மீடியோக்கர் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டம் டவுன் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ இட்ஸ் ஏ ரேட்டட், பட் ஸ்டில் ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு கூடிய ஒரு படமாக, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி படமாக அதை ஆக்கியிருக்காங்க. இந்த சென்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்க்கலாம். ஒரே ஒரு கிளாஸ் பீஸு குடிப்பாங்களா இல்லையா, தொண்டலை கிழிச்சிக்குமா, அந்த மாதிரி விஷயமாகட்டும், பெரிய க்ரோசிங்கான சீன்ஸ் எதுவுமே ஸ்க்ரீனில் இன் ஃப்ரேமில் வர மாட்டேங்குது. எல்லாமே அப்படியே ஒன்று பிலோ ஃப்ரேமாக இல்லை அவுட் ஆஃப் ஃப்ரேமாக போயிடுது. அப்புறம் ஐ திங்க் மோஸ்ட்டு கொடூரமாக இருந்ததுன்னா அந்த எம்ஆர்ஐ டெத் வேணால் கொடூரமாக இருந்துச்சு. ஹி வாஸ் நாட் சப்போஸ் டு டை, பட் ஹி ஃபக்ட் வித் டெத், தட்ஸ் வை ஹீ இஸ் கெட்டிங் பேக்ங்கிற மாதிரி அது கொஞ்சம் நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மாதிரி டெத்துக்கான காரணம்னு அது கொஞ்சம் நல்லா ரீசனாக வேலிடாக கொடுத்ததால அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி பார்க்க. செகண்ட் பார்ட் நமக்கு மிகப்பெரிய ஹோப் கொடுத்துடுச்சு. ஆல்ரெடி ஒருத்தவங்க டெத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஹோப் கொடுத்த உடனே ஸோ எதனால் வந்து இந்த படத்தில் தப்பிக்கக்கூடாதுன்னு நம்மளை ரூட் பண்ண அழகாக வச்சுது. டெத்துக்கான தப்பிக்கிறதுக்கான பல வழிகளும் கொடுத்து ஒருத்தவங்களை பலி கொடுக்கலாங்கிற எல்லாத்தையுமே சொல்லி அந்த கேரக்டர் அழகாக சென்ட் ஆஃப் ஆகிறதாகட்டும், அந்த கேரக்டர் ஏன் இத்தனை நாளாக அது டெத்தை பற்றி அவ்வளோ புரிதல் இருந்துச்சு
அப்படிங்கிறதுல இந்த படத்தில் ஒரு அழகான ஹோமேஜ் ஒன்று கொடுத்து, நான் ரிட்டையர் ஆகிறதுக்கப்புறம் இதை பற்றி கவலை இல்லை, நானும் ஒரு நாள் இறக்க தான் போகிறேன்னு அந்த அந்த கேரக்டரை இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த படத்தோட எண்டுக்கு அப்புறம் ஈவென்ச்சுவலி டெத் கம்ஸ் ஃபார் தட் அஸ் வெல்ல. அதுமாதிரி ஹோலிஸ்டிக்காக ஒரு பிளட் லைன்ஸ்க்காக ரொம்ப சூப்பரான ஒரு ரைட்டிங், சூப்பரான ஸ்க்ரீன் பிளேயோட இந்த படம் வந்திருக்கு. அந்த இடத்துல ரொம்ப ஜென்யூனாக பார்க்கணும். ஃபைனல் டெஸ்டினேஷனில் பார்ட் 2க்கு அடுத்தது ஒரு கிளாரிட்டியோட ரைட்டிங்கோட எடுத்த ஒரு படம்னா அது வந்து நான் பிளட் லைன்ஸ் தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆர்டிஸ்டாக செலெக்ஷன்ஸ் காஸ்ட் வர் குட், நாட் கிரேட் பட் டீசன்ட், வேர் குட், தேவர் பர்ஃபார்மபிள், நல்லா பண்ணாங்க. இட் வாஸ் நைஸ், என்ஜாயபிள் டு அன் எக்ஸ்டென்ட். டெட்ஸு சிலது கொஞ்சம் சிலியாக இருந்துச்சு. அந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ட்ரக்கு, கார்பேஜ் ட்ரக் வந்து கொஞ்சம் அந்த இங்கேருந்து இப்படின்னு ஒரு ஒரு பேச்சு வாக்கில் ஒரு ஃபன்னி டார்க் நோட்டில் சொன்னது அப்படியே நடந்துச்சுங்கிறது ஏற்றும்படியாக இல்லை. இன்னும் ஹாண்டிங்காக பல இது இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் 2ல் நிறையா இது சொல்கிறேன். இப்போ அந்த லேட்ரு சீன் ஆகட்டும், அந்த லிஃப்ட்டு சீன் ஆகட்டும், அதெல்லாம் ஒவ்வொன்றும் ரொம்ப ஹாரிஃபிக்காக இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஒரு ஃபஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அங்கேருந்து அந்த டெத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இங்கே அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டெத்தை கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்டாக டம் டவுன் பண்ணிட்டாங்களோ எனக்கு தோணுச்சு. அந்த மூத்த பையன் முதல்ல சாகிறதுக்கு அவ்வளோ கொடூரமாக அந்த டெத்து ட்ரை பண்ணதாகட்டும், அண்ட் தென் ஹீ டசன்ட் ஈவன் ஹேவ் டு டை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டம்மாக இருக்குது. அப்போ ஏன் அவ்வளோ டு த நெக் ஏன் போகணும்? அவ்வளோ சாகிற அளவுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக அப்படியே அதை நோக்கி போகணும்? அதுவே நமக்கு புரியல. இஃப் ஹீ டசன்ட் ஈவன் சப்போஸ் டு டைனா அது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிளாட்டோவில் இருந்துச்சு. எம்ஆர்ஐ டெத் வாஸ் வெரி குட். அதுதான் ரொம்ப டீசெண்டாக ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒர்த்தியாக இருந்தது. ஒரு அம்மா கண்ணு முன்னாடி, ஒரு பாட்டி கண்ணு முன்னாடி, யூ ஹாவ் டு see this so you will believe அப்படிங்கிற அந்த நோஷன் நல்லா இருந்தாலும், டெத்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வாவ் ஃபைனல் டெஸ்டினேஷன் வரைக்கும் ஒர்த்தியான டெத்தானா அப்படியும் இல்லை. மேபி கிளைமேக்ஸ் அப்படி ஒரு டெத் இருந்துச்சு ட்ரெயின் சீக்வன்ஸை வச்சு. பட் ஸ்டில் ஒரு சின்ன காயினால் அவ்வளோ பேர் டீரெயில்மெண்ட் ஆகுமானா அகெயின் இல்லை, சென்ஸ்லெஸ்ஸாக இருந்துச்சு. அது மாதிரி கொஞ்சம் டெத்ஸாக கொஞ்சம் மிஸ் அண்ட் மே அப்ஸ் இருந்தாலும் பட் ஸ்டில் வெரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி டு வாட்ச். தேட்டரில் எல்லாருமே பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி டெத் ஆக்கிட்டாங்க. மற்ற எல்லா படத்துலையும் முக்கியமாக ஃபவுண்டேஷன் 2ல ஒரு டெத்து ட்ராமடைசிங்காக இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு டெத்து தான் நடக்க போகுதுன்னு தெரியுது. அது எப்படி நீங்கள் படத்தோட ஸ்க்ரீன் பிளேயோட மோட்டிவோட கேரக்டர்ஸோட என்ஜாய் பண்ணி நீங்கள் சிரிக்கலாம். நீங்கள் எப்படி சிரிக்கணுங்கிறத மெயிலாக மோட்டிவ் கிடையாது. பட் யூ கேன் என்ஜாய் வாட்சிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ். டெத் எப்படி போகுது பாருங்கள். டெத்தோட பேட்டர்ன் ரசிக்க முடியாது. டெத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டாங்க. அது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் நான் பார்க்குறேன். இந்த படத்தில் மிஸ்ஸஸ்ன்னு கொஞ்சம் அங்கங்கே இருக்குதான். பட் அது அவ்வளோ பெரிய நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பயங்கரமாக அந்த படத்தை இதெல்லாம் நெகட்டிவ்னு பின்பன் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தியான படமானா அப்படி கிடையாது. இட்ஸ் அன் ஓவராலாக ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல சூப்பரான ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் வந்திருக்கு. தியேட்டரில் பார்க்கணுன்னு நினச்ச ஸ்லாட்டு முடிஞ்சிடுச்சு. அப்பயே நீங்கள் பார்த்துருக்கணும். பார்க்காதே மிகப்பெரிய தப்பு. இல்லையா பரவாயில்ல, நல்லா ஓடிடியில் வரும். வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நானே தெரியப்படுத்துகிறேன். ஓடிடியில் போய் பாருங்கள், யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய். அதுக்கு முன்னாடி எல்லா ஃபைனல் டெஸ்டினேஷனும் முதல்ல ரீகாப் பண்ணிட்டு போங்க. எல்லா படமும் பார்க்க டைம் இருக்கோ இல்லையோ, முதல்ல குறைஞ்சபட்சம் ரீகாப் வச்சு மட்டும் போங்க. அந்தளவுக்கு ஒர்த்தியான சூப்பரான ஒரு படம் தான். ஸோ ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் இட். ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் இப்போ கொடுத்து ரொம்ப மாதம் ஆச்சுங்கிற கணக்கு மாதிரி ஆகிடுச்சு. பட் டெஃபினெட்லி நான் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணுன்னா ஒரு ஸ்டாரில் 10க்கு டெஃபினெட்லி ஐ வுட் கிவ் 7.5 or 7.8 பிகாஸ் நான் தியேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். என் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாருமே சரி, சில ஒரு குழந்தை, ஒரு புளுத்தி குழந்தை மாதிரி திறப்பான். அவன் சாகிறப்ப நாங்கள் எல்லோரும் தியேட்டரில் என்ஜாய் பண்ணி கத்தி சியர் பண்ணோம். ஸோ மூவி எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப இன்ட்ராக்டிவாக மூவ் ஆடியன்ஸோட ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. இந்த படம் எங்கேஜ்மெண்ட், இட் வாஸ் எங்கேஜிங் அஸ்பெக்ட். அதான் ஒத்துப்பேன் நான் ஓப்பனாக. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேவாக தெரிஞ்ச நுவான்ஸில் ட்ரை பண்ணாலும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதுன்னு அதே பேட்டர்ன் மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சாலும், பட் த டிகிரி ஆஃப் வேரியேஷன்ஸ் ஃப்ரம் த அதர் ஃபிலிம்ஸ், பிளட் லைன்ஸு, கர்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு அதை நோக்கி போகிறதால இட்ஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு நியூ டிகிரி எடுக்குது ஃபவுண்டேஷன் படத்தில். அது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மூவி எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறப்ப தியேட்டரில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாச்சு. சும்மா ஓகே சாவு சீக்கிரம் சாவு அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் பேஷன்ஸ்லாம் டிடன்ட் டெஸ்ட் த பேஷன்ஸ் அட் ஆல். ஸோ மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு ஒண்டர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக எங்கேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு, எங்கேஜ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு டொமேட்டோ மீட்டர்னு பார்க்குறப்ப ஆக்சுவலி ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளேக்கு நல்ல வேல்யூ கொடுத்துருக்காங்க. நல்ல டீசெண்டான காஸ்டிங் தான் செலவு பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது, ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஐ வில் டெஃபினெட்லி சே இட்ஸ் worthy ஆஃப் 83 or 85. டெஃபினெட்லி இட்ஸ் worthy. அந்தளவுக்கு கண்டென்ட்ஃபுல்லாக தான் இந்த படம் இருந்துச்சு. பாப்கார்ன் மீட்டராக சொல்லணும்னா அகெயின் இட் வேரிஸ் வித் த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட பாப்கார்ன் மீட்டராக நான் தியேட்டரில் என்ஜாய் பண்ணப்போ டெஃபினெட்லி உட் சே 88. நான் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்லா பாப்கார்ன் சாப்பிட்ருப்பேன், நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஹேட் அ பிளாஸ்ட் இன் தியேட்டர்.
while watching the film. So இதுதான் என்னோட ரேட்டிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஃபைனலைசேஷன் பிளட் லைன்ஸ். தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். தட்ஸ் இட். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன், whole memes and all these things regarding the finalization of bloodlines. Genuinely hope you enjoyed all this. நிறையா ஃபன் ஃபேக்ட்ஸ்லாம் சேர்த்து பார்த்துருக்கோம். நான் ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். And if you have any opinions or suggestions, please let me know in the comment section. And if you want to support me, hit that subscribe button. That's only you can support any upcoming YouTubers like me. நான் கூட சீக்கிரம் ப்ரிடிக்ஷனும் போடுறேன், பிகாஸ் இது வருது, பேலரினா வருது. அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன். நான் அந்த அனிமேஷன் பார்த்துருக்கேன், அதை பற்றி பேசணும். ஸோ இன்னும் நல்ல வீடியோ டெஃபினெட்லி கூட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். டேக் அப். ஆல் பீஸ் அவுட்.